ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே அவர் நம்மோடு கூட 31ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலிருந்து நம்மோடு பேசுவாராக. என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறவர். நம்முடைய ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எப்படி நமக்கு வழிகாட்ட போகிறார் என்றால், எப்படி நம்மை நடத்த போகிறார் என்றால், அவருடைய நாமத்தின் நிமித்தம். அவருடைய நாமத்தின் நிமித்தம் இந்த பூமியிலே நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார் என்றால், அதுவும் என்னதுதான்? அவருடைய நாமத்தின் நிமித்தம். ஆகையினாலதான் 1 யோவான் 2:12 நாம் வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினாலே உங்களுக்கு எழுதுகிறேன் என்று எழுதுகிறார். நானும் இன்றைக்கு அதனாலே இந்த வசனத்தை உங்களோடு பேசுகிறேன். எது நிமித்தமாக? அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் 106:8 சங்கீதத்திலே ரட்சித்திருக்கிறார். 109 சங்கீதம் 21 வசனத்திலே அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரிக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம். ஏன் ஆண்டவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மிடத்திலே அவர் இப்படி செய்ய வேண்டும்? அவருடைய நாமத்தின் நிமித்தம் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னா, அப்போ நம்ம என்ன செய்யணும்? நாம் எப்படி செயல்படணும்? நாம் என்ன மாதிரி அதை கொண்டு போக வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துவாராக. ஒருவேளை இந்த செய்தி முடிக்க முடியவில்லை என்றால் அடுத்த வாரமும் அதை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய நாமத்தின் நிமித்தம் எல்லாம் செய்கிறார்னா, அப்போ அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய நாமத்திற்கு, அவருடைய நாம மகிமைக்கு நாம் என்ன செய்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு, இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் என்ன செய்யப்படலையா? கொடுக்கப்படலை. ஹல்லேலூயா. வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அப்போ ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் என்ன கர்த்தர் நடத்துகிறார் என்றால், எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமத்தின் நிமித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்ம செயலினால் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நம்மளால ஒன்றும் இல்லை. நம்ம எதுவுமே ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் செஞ்சேன் அதனால அப்படின்னு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் நான் இதெல்லாம் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கேன் தெரியுமா, நான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்லாம் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அதை விட பெரியதாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அதை விட பெரியதாய் செய்திருக்கிறார். அப்போ நம்முடைய பலத்தில், நம்முடைய யோசனையில், நம்முடைய திட்டத்தில் பல காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் நாமத்தின் நிமித்தம் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்தி வருகிறார். முதலாவதாக ஆண்டவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர் செய்கிற காரியம் பாருங்க. 1 சாமுவேல் 12:22 பாருங்க. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். எதுக்காகவா? ஏன் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் இதை செய்கிறாரா? தமக்கு ஜனமாக்கி கொள்ள, அவர் பிள்ளை ஆக்குறதுக்கு, அவருடைய பிள்ளையா மாத்துறதுக்கு, அதற்கு அவர் பிரியமா இருக்கிறபடினால். இப்போ உங்களை என்னையும் ஆண்டவர் தமக்கு ஜனமாக்கி கொள்ள. தமக்குன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு, அவர் பெயர் சொல்ல, அவர் நாமத்தை உயர்த்த, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த இந்த பூமியிலே ஆண்டவர் கிரியை செய்வதற்கு மனிதர்களை பயன்படுத்துகிறார். மனிதர்களை பயன்படுத்தி வல்லமை அனுப்புகிறார். மனிதர்களை பயன்படுத்தி தம்முடைய வல்லமை நிறைவேற பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்மளை வச்சுதான் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். இப்ப கர்த்தர் இந்த திருச்சி பட்டணத்தில் மகிமைப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினால், அந்த விருப்பத்துக்கு நாம் ஒத்து போனால், கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா நம்ம சபை அவருடைய நாமத்தை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்துகிறதை இந்த திருச்சி பட்டணம் காணும். நான் சொல்ற அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? உங்க வீட்டை கர்த்தர், உங்களுடைய வீட்டின் மூலமாக கர்த்தர் நாம மகிமைப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினால், அந்த வீடு அங்கே ஆசீர்வதிக்கப்படுவதையும் மேன்மை அடைவதையும் மற்றவர்கள் காணத்தக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய உழைப்பு, நம்முடைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் அந்தந்த லெவலுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. ஆனால் கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் அதை செய்வதா இருந்தால், கர்த்தர் நாமத்தின் நிமித்தம் அதை செய்வதாக இருந்தால், கர்த்தர் அங்கே
அவர் இடைப்படுகிற அல்லது அவர் செயல்படுகிற விஷயமே வித்தியாசமாய் இருக்கிறது. எப்படி அவர் அப்படி செய்ய முடியும்? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எனக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமாய் இருந்தபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை என்ன செய்ய மாட்டாரா? கைவிட மாட்டார். உதாரணமாக ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை பற்றி பார்க்கிறோம். யாக்கோபுடைய வாழ்விலே அவனுடைய செயல்பாடுகளுக்கும் கர்த்தர் அவனோடு பேசினதற்கும் சம்பந்தமே இல்லை. அவனுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமில்லை. அவனுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா அண்ணனை ஏமாற்றம், பெற்றோருக்கு ஏமாற்றம், எல்லா ஏமாற்றங்களும் உண்டாயிருக்கிறது. அவனுடைய குணாதிசயங்களுக்கும் கர்த்தர் பேசினதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா ஆண்டவர் அவன்கிட்ட போய் என்ன செய்றாரு? பேசினார். ஹல்லேலூயா. அவனை பார்த்து சொன்னார். 15ஆம் வசனம் பாருங்க, 28:15 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 28:15, நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்ப்பா. ஏன் கைவிட மாட்டேன் அப்படின்னா, என் நாமத்தின் நிமித்தம் கைவிட மாட்டேன். ஏன்னா என் நாமத்தின் நிமித்தம் உள்ள உடன்படிக்கை, என் நாமத்தின் நிமித்தம் உள்ள ஆசீர்வாதம், என் நாமத்தின் நிமித்தம் உள்ள வாக்குத்தத்தம் உனக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லாருக்குள்ளும் ஆண்டவராகிய இயேசு என்ற நாமம் இருக்கிறது. எல்லாருக்குள்ள இருக்குதா? எல்லாரும் அவருடைய நாமத்தை சொல்லுகிறீர்களா? அப்போ நீங்க கைவிடப்பட மாட்டீங்க. ஏன்னா உள்ள என்ன இருக்கு? அவருடைய நாமம். சில நேரம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டவர் தப்பிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு போல, ஆண்டவர் விட்டுருவார் போல, அதனால ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிடுவார் போல. இல்ல, அப்படி இல்ல. அதுக்காக இல்ல. ஆண்டவர் அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிற காரணம் கூட அவருடைய நாமம் உள்ளே இருக்கிறபடினா. ஏதோ காலையில் எந்திரிச்சு ஒரு 4 சோத்திரம், ஏசப்பா, இயேசுவே, இயேசுவே இப்படின்னு எதையாவது ஒரு வழியில் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவருடைய நாமத்தை சொல்லுகிறதினாலே அவர் உங்களை என்ன செய்யாம வச்சிருக்காரு? கைவிடாமல் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும்? அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன அப்படி வச்சிருக்கிறாருன்னா, அப்ப நான் நல்லா ஒழுங்கா புரிஞ்சு அறிஞ்சு அவருடைய நாமத்தை சொன்னா எப்படி வச்சிருக்கணும்? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. அப்ப இந்த யாக்கோபு அவனுடைய நிலைமை வித்தியாசமா இருக்கிறது. ஆனா அவனுக்குள்ளே இப்பொழுது ஈசாக்கினால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் யாருக்குள்ள இருக்கு? யாக்கோபுக்குள்ள இருக்கிறது. அவருடைய நாமத்தின் நிமித்தம், ஆண்டவர் வாக்கு பண்ணினதின் நிமித்தம் இப்ப யாரை காப்பாத்தி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும்? யாரை காப்பாத்தி தான் ஆகணும்? யாக்கோபை காப்பாத்தி தான் ஆகணும். ஏன்னா அவர் நாமத்தின் நிமித்தம் அவனை என்ன செய்தாக வேண்டும்? காப்பாற்றி ஆக வேண்டும். போன இடத்துலயாவது அவன் ஆண்டவரை தேடினானா, அவன் கவனம் ஃபுல்லா எதுல தான் இருந்துச்சு? கல்யாணம் பண்றதுலையும், அவன் கவனம் ஃபுல்லா சொத்தை பெருக்கிறதுலையும், ஆடை நிறைய உண்டாக்குறதுலையும், தாம்பக்கம் சொத்தை வளைக்கிறதுலையும், மாமனார் எவ்வளோ தருவாரோ தரமாட்டாரோ இப்படின்னு எல்லா விதத்திலையும் சூழ்ச்சியெல்லாம் பண்ணி அந்த வேலையிலே தான் இருந்தாரே ஒழிய எதை பத்தி கவலைப்படல. கர்த்தர் சொன்னதை பத்தி கவலைப்படல. ஆனா நல்லா கவனிங்க, ஆண்டவர் விட்டுட்டாரா? ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் என்ன செய்யறார்? அவனை திரும்பவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் செய்யறதுனால நம்ம அசால்ட்டா இருந்துடக்கூடாது. இந்த செய்தியினுடைய முக்கியத்துவமான விஷயம் என்னன்னா, சின்ன விஷயம்தான். என்னது? அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் இதெல்லாம் செய்யறாரு. அதுக்காக சும்மா இருக்கக்கூடாது, அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது, அதுக்காக நம்ம அசால்ட்டா இருந்துடக்கூடாது, மெத்தனமா இருந்துடக்கூடாது. சரி, எப்படினாலும் அவர் செஞ்சிரு வரல, நம்ம இருக்கிற இஷ்டத்துக்கு இருப்போம் அப்படின்னு இருந்துடக்கூடாதுங்கிறத உணர்த்துறதுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளை செஞ்சிருவார், எல்லாம் செஞ்சுதான் வைப்பார். இதுவரைக்கும் அப்படிதான் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த இடத்துல ஊழியத்தில் நிற்கிறேன் என்றால் அவர் நாமத்தின் நிமித்தமாக தான் இருக்கிறேன். ஏன் என்னுடைய திறமை, தாளந்து, என்னுடைய செயல்னு எதுவுமே சொல்றதுக்கு பெருசா எதுவுமே இல்லை. நான் ஏன் பெருசா அப்படி சொல்ல இல்லை அப்படின்னு சொல்றேன்னா, நம்மை கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் நிமித்தம். அப்ப இங்கே யாக்கோபு இடத்திலே அவர் சொன்ன விஷயம் என்ன? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். அப்ப ஆண்டவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம், மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். அப்ப ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் வழிகாட்டி அவர் நடத்துவதற்கு முதலாவதாக எப்படி நடத்த விரும்புகிறார் அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்றால்,
கைவிடாமல் நடத்த விரும்புகிறார். நம்ம ஒரு பொழுதும் அவர் கைவிடுவதில்லை. 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை அறிந்தபடியால் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் கைவிடப்படாதவர்களாய் இருப்பதற்கு என்ன செய்கிறோம்? தாவீது தன் அனுபவத்தில் சொல்லுகிறார் 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஒரு கைவிடுதல்னு ஒண்ணு, என் தகப்பனோ என் தாயோ கைவிட்டாலும் சரி, அவங்க கைவிட மாட்டாங்க. அப்படி ஒருவேளை அவங்க கைவிட்டாலும், தகப்பன் கைவிட்டாலும், தாய் கைவிட்டாலும், கணவன் கைவிட்டாலும், மனைவி கைவிட்டாலும், பிள்ளை கைவிட்டாலும், பெற்றோர் கைவிட்டாலும், யார் நண்பர் கைவிட்டாலும், யார் கைவிட மாட்டாவா? நம் தேவன் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எதுக்காக கைவிட மாட்டார்? நீங்களும் நானும் ஸ்பெஷல்னு மனசுல நினைச்சிடக்கூடாது. அவர் நம்மை ஸ்பெஷல் ஆக்குனதுனால கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்றால், ஒரு வழியா ஏதோ நான் சொல்லிட்டேன் அதனால இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்போம், அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. அப்படி போகாம, ஆண்டவரே உம்மை நான் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிற விசுவாசத்துக்குள்ள இருந்து தான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யணுங்க? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர், அவருடைய வருகையின் நாளிலே நான் அவருடைய நாமத்தின் நிமித்தம் வாழாது இருந்திருப்பேன் என்றால் என்னை கைவிட்டு செல்லுவார். அதற்கும் வேதம் தெளிவாய் எச்சரிப்பாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை கவனித்து பாருங்கள். நாம் என்ன செய்யணுமா? அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு அவரோடு கூட அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நித்திய ஜீவனை அடைவதற்கு, அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டுமா? வாழ வேண்டும். அப்ப அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவருடைய பக்கத்தில் இருந்து, அவர் சைட்ல இருந்து என்னன்னா, என் நாமத்தின் நிமித்தம் நான் யாரும் என்ன செய்ய விரும்பல, கைவிட விரும்பல. ஆனால் என் நாமத்தை அறிவித்தும் என் நாமத்தை அவர்கள் அறியாதபடியினால் ஒரு நாள் வருகிறது, எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது, கர்த்தர் சபையை எடுத்துக்கொள்ளும் போது, அங்கே கைவிடப்பட்டவர்களாய் இருக்கிற இடத்துல நாமும் என்ன செஞ்சிடக்கூடாது? இருந்து விடக்கூடாது. அப்போ கர்த்தர் கைவிட மாட்டார்னே நான் எதுவுமே செய்யாம இருந்தா ஒரு நாள் வருகிறது, அன்னைக்கு என்ன செஞ்சுட்டு போயிருவாரு? கைவிட்டு போயிருவார். கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார்னு உங்க வேலையவே பார்த்துட்டு இருக்க கூடாது. அப்பப்ப கொஞ்சம் ஆண்டவர் பக்கமாக உங்களை இன்னும் அதிகமாய் அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதற்கு நாம் எந்த அளவு முக்கியத்துவப்படுத்துகிறோம்? சில நேரத்தில் இந்த உலக பிரகாரமானவர்கள் நோட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக எழுதிக்கிட்டே இருக்காங்க நாமத்தை. எத்தனை தடவை எழுதணுமோ இத்தனை தடவை, 108 தடவை, இப்படி தடவை அப்படி தடவைன்னு அத்தனை தடவை எழுதுறாங்க. நம்ம அப்படியெல்லாம் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எழுத வேண்டியதில்லை. ஆனால் உங்கள் வாயில் இருந்து, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருடைய நாமத்தை எந்த அளவுக்கு சொல்கிறோம்? ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அந்த ராத்திரியிலே ஒரு படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிகிற ஸ்திரீகள் 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுங்க. என்னதுக்கு அப்படி சொல்றாரு? கைவிடப்படுவேன்னு. ஆனா ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் நான் யாரும் என்ன செய்யறதில்லை, கைவிடுவதில்லை. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ கைவிடாது இருக்கும்படி வந்திருக்கிறார். இப்போ நம்மளை கைவிடாம காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறார். நான் அடிக்கடி யோவான் 3:16 வாசிக்கிறது அதிகம் உண்டு. ஆனா 17 நிறைய நேரம் அதிகமாய் வாசிப்பதில்லை. யோவான் சுவிசேஷம் 3:17 வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் நேரடியாக ஏதோ நியாயம் தீர்த்து அழிப்பதற்கு அல்ல, என் நாமத்தின் நிமித்தம். அதுதான் அது அர்த்தம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் இந்த பூமியில இருக்க அவ்வளவு வெறியும் தண்டிச்சுட்டு வந்துரு அப்படின்னு குமாரனை என்ன செய்யலையா? அனுப்பவில்லை. அவராலே உலகம் ரட்சிக்கப்படுகிறதற்காகவே அவரை என்ன செய்தார்? அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்போ உலகம் ரட்சிக்கப்படுறதற்காக அனுப்பினார் என்றால் அதற்கான வாய்ப்பு தான் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அப்போ ஆண்டவர் கைவிடாது இருக்கிற காலத்திலே நான் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால் என்னை ரட்சித்து கொள்ள வேண்டும், என்னை
மீட்புக்குள் வைத்து கொள்ள வேண்டும். என்னை கர்த்தர் அண்டை நெருங்க செய்து கொள்ள வேண்டும். எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் ஆண்டவர் கூட எப்படியெல்லாம் நெருங்கி ஜீவிக்க முடியுமோ நான் ஜீவிப்பேன் என்றால் ஒரு நாள் வருகிறது, அன்றைக்கு 2 பேரில் ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் ஏற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா. ஒருவன் கைவிடப்படுவான் என்றால் இன்னொருவன் அப்ப என்ன செய்வதில்லை? கைவிடப்படுவதில்லை. இப்ப நம்ம எங்க இருக்கணும்? கைவிடப்படுற இடத்துல இருக்கணுமா, படாத இடத்துல இருக்கணுமா? கைவிடப்படாத அளவுக்கு நாம கடந்து செல்ல வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த செயலுக்கு உலகத்தில் இருக்க யாரும் உதவி செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை கைவிடாம பார்த்துக்கணும்னா அதுக்கு இந்த உலகம் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, சபை தான் உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்கள் கரத்தில் இருக்கிற வேதாகமத்தை ஒழுங்காய் வாசிப்பதினால் உதவி வரும். நீங்கள் நேரம் எடுத்து ஜெபிப்பதினால் உதவி வரும். உங்கள் வேலைகள் எல்லாம் முக்கியம்தான், உங்க பிசினஸ் முக்கியம்தான், நீங்கள் செய்கிற எல்லாம் முக்கியம்தான், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு முழு நாளிலே 24 மணி நேரத்தில் நீங்கள் உங்களுக்கென்று பயன்படுத்துகிறதில்ல ஒரு 10 நிமிஷம், நான் கம்மியாக தான் சொல்றேன், ஒரு 10 நிமிஷம் நேரம் எடுத்து நாம் ஜெபிக்கிறோமா? நேரம் எடுத்து ஒரு அதிகாரத்தை உட்கார்ந்து பைபிளை திறந்து ஒரு அதிகாரம் வாசிக்கிறோமா? அப்ப அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? அவர் கைவிடலன்னு சொல்றாரு. நான் கைவிட விரும்பாதனால தான் இந்த உலகத்துக்கு யாரை அனுப்பியிருக்கேன்? என்னுடைய குமாரனை அனுப்பியிருக்கிறேன். அனுப்பி அவர்களை நான் கைவிடாமல் வைக்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அன்றைக்கு என் நாமத்தின் நிமித்தம் நின்றவர்களை நான் என்ன செய்வேன்? சேர்த்துக்கொள். என் நாமத்தின் நிமித்தம் இருக்கிறவர்களை கைவிடாமல் சேர்த்துக் கொள்வேன். என் நாமத்தின் நிமித்தம் இல்லாதவர்களை, என் நாமத்திற்காக வைராக்கியம் பாராட்டவர்களை நான் விட்டு செல்ல வேண்டியது இருக்கும். அவர்கள் எதுக்காக இருக்காங்க? நரகத்திற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியிலே நாம் முழுவதுமாக எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த எண்ணம் இருந்தால் தான் அவர் உங்களை விட்டு விலகாம கைவிடாம இருப்பார். இந்த எண்ணம் இல்லாம வேற மாதிரி எண்ணம் அதிகமா இருந்துச்சுன்னா யாரை தேட மனசு வராது? கர்த்தரை தேட மனசு வராது. அவ்வளோ பெரிய சாலமோன் சொல்றாரு, ஆண்டவரே நீர் நிறையா கொடுத்தீர்னா உண்மை நான் என்ன செஞ்சிருவேன்? மறுதளிச்சு. நீர் கொஞ்சமா கொடுத்தீர்னா கூட திருடிற மாதிரி இருக்கும். என்ன வேணுமோ அதை கரெக்டா தந்துருங்க. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்குறீங்க? எங்களுக்கு என்ன தேவையோ என்ன வேணுமோ அதை கொடுத்துருங்க ஆண்டவரே, நாங்க அது வேணும் இது வேணும் அப்படி வேணும். இதெல்லாம் இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தா யாரை தேட முடியாது? அவரையும் ஒரு நாமத்தையும் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. நம்முடைய நோக்கம் எல்லாம் நேரம் எல்லாம் அதிலே போயிடும். அப்ப ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் சொல்லுகிறார், நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை என்ன செய்கிறதில்லை? கைவிடுகிறதில்லை. இரண்டாவதாக 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் பாருங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்து. நான் நீதிமான் அல்ல, நான் நீதியாய் வாழ தகுதி இல்லாதவன், ஆனால் கர்த்தர் என்னை நீதிமானாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உலகம் என்னை வேறு மாதிரி சொல்லலாம், ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து என்னன்னு சொல்றாரு? நீதிமான். உங்களுக்கு நீங்களே உங்களை நீங்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம எல்லாரும் யாரு? நீதிமான். அவர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க, அவர் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஏன் நீதிமானாய் மாற்றுகிறார் என்றால், சாத்தானின் தந்திரத்தில் அவன் நம்மை நீதிமான் ஆக்க விடாதபடி அவன் பாவத்தை சொல்லி கொண்டே இருப்பான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? நீதிமானா இருக்கிறீர்கள். கர்த்தர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். அப்போ ஆகையினாலே அவர் என்ன செய்கிறாராம்? அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை எந்த பாதையில் நடத்துகிறார்? அவர் எனக்கு வழிகாட்டி என்னை நடக்க ஆரம்பிக்கும் போதே அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய பாதையில் இடரலே இல்லை, தேவனுடைய பாதையில் இடரல் இல்லை. உலகம் வழி நடத்துகிற பாதை வித்தியாசமாய் இருக்கும். ஆனா நீங்க உங்க வழிகாட்டி யாரை வச்சிருக்கீங்க? உங்களை வழி நடத்துகிறவர் ஆவியானவராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஒருவரே நம்மளை எப்படி நடத்துறாராம்? அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியாய் நடத்துகிறார். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனேயே நம்ம எந்த லிஸ்ட்ல வந்துடுறோம்னா, அவருடைய நாமத்தின் நிமித்தம். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்ற இடத்துல வந்துட்டீங்க. அப்ப அவருடைய நாமத்தின் நிமித்தம்
அவர் உங்களை எப்படி நடத்துகிறார்? நீதியாய் நடத்துகிறார். 143ஆம் சங்கீதத்திலே தாவீது தன் அனுபவத்திலே ஜெபத்தை கேட்கிற தேவனை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு என்ன செய்யும்? உத்தரவு அருளிச்சு. அப்ப ஆண்டவருடைய செயல், அவர் என்ன செய்கிறாராம்? அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்ன எப்படி நடத்துறாராம்? நீதியின் பாதையில், நீதியாய் இருப்பதற்கு. அப்ப நாம் என்ன செய்கிறோம்? அந்த வழி நடத்தலுக்குள்ளே நடத்தப்படுவதற்கு எந்த அளவுக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட இணைக்கப்படுகிறோம். அப்ப தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லும்போது கூட அவர் சொல்லுகிறார், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, என் நீதியின் வலதுகரத்தினால் உங்களை என்ன செய்வேன்? தாங்குவேன். நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன். அப்ப ஆண்டவரிடத்திலே அநீதியின் வழி நடத்துதல் இல்லை. கர்த்தர் என்னை எப்படிதான் வழி நடத்த விரும்புகிறார்? நீதியாய் வழி நடத்த விரும்புகிறார். உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் நீதியை விரும்புகிறார். உங்களுடைய யோசனைகள், பேச்சுக்கள், செயல்கள் எல்லாத்திலையும் என்ன இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு? நீதியாய் வழி நடத்தப்பட வேண்டும். அப்ப நான் அப்படி நீதியாய் வழி நடத்தப்படும் போது கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த நீதியின் பாதையிலே ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார். அந்த நீதியின் பாதையிலே கர்த்தர் எனக்கு உயர்வை வைத்திருக்கிறார். அந்த நீதியின் பாதையிலே என்னை நேர்த்தியாய் வழி நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப எல்லாம் எதுக்காக? அவருடைய நாமத்தின் நிமித்தம். நீங்களும் நானும் அவருடைய சமூகத்துக்கு வந்திருப்பதே எது நிமித்தம் தான்? அவருடைய நாமத்தின் நிமித்தம். எத்தனை பேர் அதை அழுத்தி சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம். ஆண்டவரே என்ன இன்னைக்கு நீங்க நல்லா பார்த்துக்கிறீங்கன்னா உங்களுடைய நாமத்தின் நிமித்தம்ப்பா. அப்ப ஆண்டவருக்கு என்ன விருப்பம் இல்லை? நாம் அழிந்து போகிறதோ, நஷ்டப்படுகிறதோ, பிரச்சனைக்குள்ள ஆகிறதோ, குழப்பத்துக்குள்ள போறதோ அவருக்கு என்ன கிடையாது? விருப்பம் கிடையாது. நம்ம தான் உருவாக்காம இருக்கணும். நம்ம தான் அந்த பிரச்சனைக்குள்ள போகாம இருக்கணும். அந்த பாதையை தேடாம இருக்கணும். அப்போ உலகம் 1000 பாதையை காட்டுகிறது. கர்த்தர் ஒரே ஒரு வழியை தான் காட்டுறார். உலகம் எத்தனை வழியை காட்டுது? நிறைய வழியை காட்டுது. அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வழியில வந்தா நான் சரியாய் நடத்துகிறேன். அப்ப இப்பொழுது இந்த காலம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நமக்கு என்ன கிடைக்குது? வழி நடத்துதல் கிடைக்கிறது. அந்த வழி நடத்தலை எத்தனை பேர் பயன்படுத்த விரும்புறீங்க? அல்லேலூயா. அப்ப என்னை கர்த்தர் இப்படி நடத்தணும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை எப்படி நடத்துறீங்க? நீதியின் பாதையில் நடத்துறீங்க. எத்தனை பேர் அதை புரியுறீங்க, உணர்றீங்க? ஆமா, அனுதினமும் என்ன கர்த்தர் எப்படி நடத்துறார்? நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்ப ஆண்டவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறபடினால் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீங்களும் நம்ம எல்லாரும் யாரு? அவருடைய நாமத்துக்கென்று, அவருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள். விருட்சம்னா என்ன? ஒரு மரம். நம்ம எல்லாம் என்ன மரமா? நீதி மரம். நீதியின் மரமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது 10ஆம் வசனத்தில் கடைசி பகுதி சொல்லுகிறது, நீதியின் சால்வையை எனக்கு தந்தார். என்னை நீதியின் விருட்சமாய் மாற்றுகிறது அல்லாமல் நீதியின் சால்வையை எனக்கு தருகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இப்படிப்பட்ட அவருடைய நாமத்தின் நிமித்தம் எதில் நடத்தப்படுறோம்? நீதியின் பாதையில் நடத்தப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த நீதியின் பாதையிலே நடத்தப்படுவதற்கு நாம் ஆண்டவரிடத்திலிருந்து எந்த வழியிலெல்லாம் அது நடத்தப்படுவதற்கு ஏதுவா இருக்குமோ அந்த வழியெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்றுக்கொள்ளுதலுக்கு தான் வேதத்தை தந்திருக்கிறார், சபையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறேன். தாவீது தன் அனுபவத்தில் அவன் கர்த்தரை மெய்ப்பராய் சொல்லி, அவர் நல்ல வழிகாட்டி என்று சொல்லி, அவர் சரியாய் நடத்துவார் என்று சொல்லி, அதில் தான் சொல்றார். 2ஆம் வசனத்தில் சொல்றார், அவர் என்னை 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் எப்படி நடத்துறாராம்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் லண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் சும்மா இருக்கிறது இல்லை, என் ஆத்துமாவை தேற்றி
அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை எப்படி நடத்துகிறார்? நீதியின் பாதையில். தாவீது தன் அனுபவத்தில் அதை முழுவதுமாய் அறிந்தபடியால் கர்த்தர் என் மேய்ப்பர், அவர் என் வழிகாட்டி, அவர் என்னை நடத்துகிறார். சும்மா நடத்தலை, எனக்கு கரெக்டான பசும்புல் மேய்ச்சலில் என்னை என்ன செய்கிறார்? மேய்க்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துறார். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம். இன்றைக்கு உலகம் எப்படி சென்று கொண்டு இருக்கிறது? சில வேளைகளிலே 2 கொரிந்தியர் 11:15 பாருங்க. சில நேரத்தில் பிசாசானவனும் என்ன செய்கிறானா பாருங்க, அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை என்ன செய்கிறானா? தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். அதுக்கு முந்தின 13 பாருங்க. கள்ள அப்போஸ்தலரும் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. தரித்து கொண்டு அவனும் எப்படி இருக்க விரும்புறானா? எப்படி காமிக்க விரும்புறானா? நீதியின்படி நடக்கிறது போல நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டு அவன் வருகிறதற்கு முயற்சி பண்றான். அப்ப ஆண்டவர் என்னை அவருடைய நாமத்தின் நிமித்தம் சரியான நீதியின் பாதையில் என்னை என்ன செய்கிறார்? நடத்தி செல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப சாத்தான் சில வேளையில அநீதியான வழியை எப்படி காமிப்பானா? நீதியின் வழி போல காமித்து, அது எதை வைத்து கண்டுபிடித்தால் முடியும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். அவருடைய கிரியைகளை வைத்து கண்டுபிடித்து விடலாம். ஒளிந்துதனுடைய அந்த நீதித்தன்மையை காண்பிப்பது போல இருக்கிற இடத்துல என்ன வராமல் போயிரும் என்று சொன்னால் சமாதானம் இல்லாமல் போயிரும். என்ன வராமல் போயிரும் அங்க என்று கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்க அன்பு இல்லாமல் போயிடும். ஏன்னா தேவனுடைய குணாதிசயம் இல்லாமல் அங்கே நீதி வெளிப்படுவது போல காணப்படும். நம்ம அதுல எப்படி இருக்க வேண்டும்? கவனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் என்னை எப்படி நடத்துகிறாரா? நீதியின் பாதையில் நடத்துகிறார். எத்தனை பேர் அந்த பாதையில் நடக்க விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம் எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகையினால தான் 2 பேதுரு 2:20 22 வரை பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமையை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அப்ப கர்த்தர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அந்த பாதையில் நடக்கிற நான் அந்த நீதியை விட்டு அநீதிக்குள் செல்வேன் என்றால், நீதியை விட்டு அநீதிக்குள் செல்வேன் என்றால், அந்த அநீதியின் நிமித்தமாக எனக்கு கிடைத்த அவருடைய நாமத்தின் நிமித்தம் கிடைத்த நீதியின் பாதையினால் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடுகிறது. அதற்குத்தான் உதாரணம் சொல்றார் பாருங்க. நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. திரும்ப திரும்ப போய் ஒரு விஷயத்துக்குள்ள போய் தெரிஞ்சே போய் உளுந்து எந்திரிக்கவே கூடாது. ஆண்டவர் நாமத்தின் நிமித்தம் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். நாமத்தின் நிமித்தம் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளை எல்லாரையும் நீதியின் பாதையில் என்ன செய்ய விரும்புகிறார்? நடத்த விரும்புகிறார். ஆனால் நாம என்ன செய்கிறோம்? அநீதியான காரியங்களை 21 பாருங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுகிறதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப தெரியாமையாவது இருந்திருக்கணும், ரட்சிக்கப்படாமையாவது இருந்திருக்கணும், அவருடைய நாமத்தை புரியாமையாவது இருந்திருக்கணும். அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், அவர் என்னை நீதியின் பாதையில் அவர் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு அநீதி உண்டு என்று சொன்ன பொழுது கூட என்னை கர்த்தர் மன்னித்து நீதியின் பாதையில் நடத்துகிறார். அல்லேலூயா. என்னிடத்தில் அங்கே பாவம் உண்டு என்று சாத்தான் சொன்ன பொழுது கூட என் பாவத்தின் தோஷத்தையே மன்னித்தார், என் பாவத்தை மன்னித்தார், என் பாவத்தின் மன்னிப்பை கொடுத்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்து என்னை கர்த்தர் நீதிமானாய் மாற்றினார் என்பதை அவர் உணர்த்தி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அப்படி நடத்தப்படுகிற நான் அநீதியான காரியத்திற்கு, நீதி இல்லாத காரியத்திற்கு செல்லாதபடி பரிசுத்த கற்பனையை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. அப்படி விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு நலமா இருக்கும். ஏன்னா அறிஞ்சிட்டு எல்லாம் தெரிஞ்சிட்டு நம்ம இது பண்றதுல ஒரு பிரயோஜனம்
இல்லை. ஆகையினாலே ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். என்ன? அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்தும் போதே எங்க வந்துருவோம்? எங்க வந்துடணும்? நீதியின் பாதையில். ஹல்லேலூயா. அப்போ இந்த நீதியின் பாதையில் நடத்த விடாதபடியான சூழ்நிலைகள் நிறைய வரலாம். ஆனால் கவனம் இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தின் நிமித்தம் இப்போ ஒரு வாய்ப்பு தந்திருக்காரு. இப்போ வந்தா மன்னிச்சிருவார், இப்போ வந்தா அவர் என்னை ஏற்றுக்கொள்வார், இப்போ வந்தா என்னை அவர் கட்டி அணைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் இளைய குமாரன் 2 மகன்கள்ல ஒருவன் தூர தேசமாய் எல்லாத்தையும் அழிச்சு போட்டானாம். அழிச்சு போட்டு திரும்பி வரும்போது தூரத்துல அப்பா பார்த்து ஓடி போய் என்ன பண்ணிட்டாராம்? கட்டி பிடித்தார் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது ஏன் அவர் போய் கட்டி பிடித்தார், ஏன் வேகமா முன்னால ஓடினாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஊர் வழக்கம் எப்படின்னா, அந்த ஊர் நாட்கள்ல திடீரென்று இப்படி ஒருத்தன் வீட்டில இருந்து சொத்தெல்லாம் எடுத்துட்டு போய் ஊருக்கு வெளியே போய் அழிச்சு அப்படியெல்லாம் பண்ணிட்டாக்க திரும்ப அந்த ஊருக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்களாம்? விட மாட்டாங்களாம். ஊர்க்காரங்களாம் சேர்ந்து அவனை இன்னும் அவமானப்படுத்தி அவனை வேற மாதிரி விரட்டிடுவாங்களாம். இப்ப தகப்பன் அது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னக்கூட்டி போய் எங்க நிற்கிறாரு? அந்த இடத்துல போய் நிற்கிறார். இன்றைக்கு அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களையும் என்னையும் அப்படித்தான் கை தூக்கி எடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? போனது வரைக்கும் போட்டோம். இப்போ இன்றைக்கு கர்த்தர் திரும்பவும் உங்களை நீதியின் பாதையில் நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எது வரைக்கும் பாஸ்டர்? அவருடைய வருகை வரைக்கும் அவர் மன்னிச்சு மன்னிச்சு என்ன செய்ய விரும்புறாரு? கொண்டு வர விரும்புறார். எதுக்கு? எப்படியாவது தம்முடைய ஜனமாக்கி கொள்ள நான் கைவிட விரும்பல. ஆமென். எப்படியாவது என் ஜனமாக்கி கொள்ள நான் கைவிட விரும்பல, என் பிள்ளையாக்க விரும்புறேன். எப்படியாவது என் பிள்ளையாக்க விரும்புறேன். அதுக்காக என்ன செய்ய விரும்பல? கைவிட விரும்பல. எப்படியாவது என் பிள்ளை ஆக்கி என் கூட வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் நீதியின் பாதையில் என்ன செய்ய விரும்புறேன்? நடத்த விரும்புறேன். ஆண்டவரே, என் பாதை நீதியா இல்லையே, அவர்கிட்ட என் கையை கொடுத்து, ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா, நீங்க என்னைய வழிகாட்டி சரியா நடத்துங்க என்று சொல்வீர்கள் என்றால் அவர் உங்களை நீதியின் பாதையிலே நடத்துவார். ஹல்லேலூயா. 3வதாக 79ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் பாருங்க. எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவிர்த்தி ஆக்கும். எங்கள் பாவங்களை என்ன செய்யும்? நிவிர்த்தி ஆக்கும். நிவிர்த்தி ஆக்கும்னு அர்த்தம் என்ன? நிவிர்த்தி ஆக்கும்னு அர்த்தம் என்ன? அதை இல்லாமல் ஆக்கிருங்க. அது எங்களுக்கு எங்கள் கண்ணுக்கு முன்னால எங்கள் காதுக்கே கேட்காத அளவுக்கு நிவிர்த்தி ஆக்கிருங்க. அதுக்கு ஈக்குவலாக என்ன செஞ்சால் சரியாக இருக்குமோ அதை செஞ்சு எங்களை என்ன பண்ணிடுங்க? எங்களை சரி பண்ணிடுங்க. அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்ம 31ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் வாசித்தபடி அவர் சொல்லும்போது இப்படி தான் சொல்லி ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு என்ன செய்யும்? வழிகாட்டி என்னை நடத்தியார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் தான் எனக்கு இதெல்லாம் கிடைக்குது. இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அல்லாமல் வேறொரு மூலமாக இந்த விடுதலை கிடைக்கவே முடியாது. அவருடைய நாமத்தின் நிமித்தமாக. 3வதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு என் பாவங்களை எல்லாம் என்ன செய்யும்? நிவிர்த்தியாகும். அதனால இனிமே எனக்கு எந்த சாபம் வராம பார்த்து கொள்ளும். என் பாவத்தின் நிமித்தமாக எந்த விதமான தடைகள் வராமல் பார்த்து கொள்ளும். ஒரு மனுஷன் பெரும்பாடு உள்ளவனாய் இருந்தான். அவனுடைய படுக்கையிலிருந்து அவனை எழுப்பினார். அவனை எழுப்பி பின்பு அவனை சந்திக்கும் பொழுது தேவாலயத்தில் பார்த்து அவன் என்ன தெரியுமா சொன்னாரு? அவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? நல்லா ஆயிட்டியா? எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லியிருப்ப? நிறைய பேர்கிட்ட போய் சொன்னியா? நான் உனக்கு அற்புதம் செஞ்சேன், நிறைய பேர்கிட்ட போய் சொன்னியா? அப்படிலாம் கேட்கல அவரு. இங்க வா நீ அப்படின்னு உடனே அன்னைக்கு விட்டுட்டாரு போல, இன்னைக்கு திரும்ப கூப்பிடுதாரு. இங்க வாங்க. என்ன ஆண்டவரே? பக்கத்துல வா. வந்தாச்சு. ரொம்ப கேடு வராம இருக்கிறதுக்கு இனிமே ஒழுங்கா இருந்துக்க. ஒரு தடவை உன்னை காப்பாத்தி விட்டேன், புரியுதா உங்களுக்கு? ஒரு தடவை நிவர்த்தி பண்ணிட்டேன், சரி பண்ணிட்டேன், உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு ஒரு தடவை சொல்லிட்டேன். இனி அதிக கேடு வராதபடி நீ என்ன செய்யாத. சொல்லுங்க. அதிக கேடு ஒன்னே ஒரு தடவை விட்டாச்சு, ஒண்ணுமே பேசல உன்ட. நீ அப்போ கிடந்த கிடையே எதனாலதான்? அப்போ பாவத்தினால மீள முடியாம கிடந்திருக்க. இப்ப நான் உன்ட வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன்? உன் பாவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும் போது எல்லா இடத்துலையும் கவனிச்சு பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஏனென்றால் அங்கே சுகம் வருவதற்கு, விடுதலை வருவதற்கு எது தடையா இருக்குது? பாவம் தடையா இருக்குது. உடனே சொல்றார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கிட்டு நடன்னு சொன்ன அன்னைக்கு உன்னை மன்னிச்சிட்டேங்கிறது உண்மைதான். ஆனா இனி அதிக கேடு வராதபடி என்ன செய்யாம இரு. போய் அதையே செஞ்சுக்கிட்டு இருக்காத, விடு. அதை கொஞ்சம், அதை விட்டா நீ பெரிய ஆள் ஆயிடுவ. ஆமென்.
சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கலாம் என்று வரும்போது நம்முடைய பாவங்கள் அதை என்ன செய்து வைக்கிறது? தடுத்து வைக்கிறது. ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் பாவங்களை விட்டு நிவிர்த்தி செய்ய கர்த்தர் விரும்புகிறார். அந்த நிவிர்த்தியை கூட எது நிமித்தமாக தான் செய்கிறாராம்? அவருடைய நாமத்தின் நிமித்தம். அவ எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்க, எவ்வளோ பெரிய சான்ஸ். அது சும்மா புரிதலுக்காக சொல்றேன். எல்லா ஊர்லயும் இப்ப எல்லாம் பாருங்க, உங்களுடன் முதல்வர் அப்படின்னு ஒரு 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 ஸ்கீம் ஒன்று போட்டிருக்காங்க. நான் அப்போ அதுல ஒருத்தங்க என்கிட்ட ஏற்கனவே சிஸ்டருடைய சொந்தத்துல தங்கச்சி ஒருத்தங்க ஒரு ஆதார்ல ஏதோ ஒரு பேர் பர்த் சர்டிஃபிகேட்ல பேர் மாற்ற முடியாம எப்படியும் ஒரு 4 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கெசட்ல மாத்தலான்னு என்கிட்ட கூட ட்ரை பண்ணி சொன்னாங்க, எப்படியாவது கொஞ்சம் மாத்தி கொடுங்கன்னு. நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியல. அப்போ பாருங்க, அவங்க உடனே அவங்க ஊர்ல அதை அந்த அந்த ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க, அந்த ஸ்கீம். உடனே நேரா போய் அங்க போய் மனு கொடுத்துருக்காங்க. ஒரு வாரத்துல வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு வாரத்துல வேலை முடிஞ்சு போச்சு. எத்தனை நாள் வேலை? 4-5 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த வேலை ஒரு வாரத்துல அந்த வேலை முடிஞ்சு பேப்பர் வீட்டுக்கு வந்துருச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, போட்டு வச்சிருந்த எல்லா வேலையும் இப்படி ஒரு ஸ்கீம்ல அங்க வேலை நடக்கு. இப்ப நமக்கும் அப்படி ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காரு. உங்க பாவத்தெல்லாம் நான் என்ன பண்றேன்? நிவிர்த்தி பண்றேன். அப்படின்னா விட்டுட்டு டக்குன்னு அப்படி இந்த பக்கமா வந்து, அப்பா நன்றிப்பா, கோடி கும்பிடு உமக்கு அப்படின்னு சொல்லி எங்க வந்துடணும்? அவர்கிட்ட ரொம்ப வந்துடணும். ஆமீன் சொல்லுங்களேன். திரும்ப திரும்ப போய் விழுந்துடக்கூடாது. விழாம திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்துட்டா அவர் என்ன சொல்றாராம் பாருங்க, நான் அவங்கள என்ன செய்ய மாட்டேன். உபாகமம் 21:8 பாருங்க. கர்த்தாவே, நீர் மீட்டு கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லா இரத்த பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபை உள்ளவராயிரும் என்று சொல்வார்களாக. அப்பொழுது இரத்த பழி அவர்களுக்கு நிவிர்த்தி ஆகும். ஆண்டவர் நம்மை அவருடைய நாமத்தின் நிமித்தம், இந்த பாவத்தின் நிமித்தம் வருகிற விஷயங்களை நிவிர்த்தி பண்ண விரும்புகிறார், சரி பண்ணி கொடுக்க விரும்புகிறார். எப்பொழுதெல்லாம் இதை பற்றி பேசப்படுகிறதோ அன்றைக்கெல்லாம் புது ஃப்ரெஷ்ஷா, அன்னைக்கு ஒரு புது என்ன சொல்ல ஸ்கீம். அது இப்ப இன்னைக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு புது ஸ்கீம். இது எத்தனை பேர் நிவிர்த்தி பண்ண கொள்ள விரும்புகிறீர்களோ நீங்கள் நிவிர்த்தி பண்ணுங்கள், கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. எப்பெல்லாம் வசனம் பேசப்படுதோ அப்பெல்லாம் அது ஒரு புது ஸ்கீம் மாதிரி. இது எது வரைக்கும்? வருக வரைக்கும், நியாய தீர்ப்பு வரைக்கும். ஆனா அதுக்கு இடையில அன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னொரு வாய்ப்பு வரும்ல, இன்னொரு வாய்ப்பு வரும்ல. நாளைக்கு இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு நைட் வந்துட்டாருன்னா ஒன்று செய்யும். அப்படிதான் சிக்கிடுறோம். அப்படி ஒரு சிந்தைக்குள்ளேயும் போயிடக்கூடாது. எப்படி போயிடக்கூடாது? எல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாம். ஒரு நாள் நான் அதனால தான் அந்த மாதிரி செய்கிறத விரும்புறது இல்லை. நான் சின்ன பையனாக இருக்கும்போது, வாலிபனாக இருக்கும்போது ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்கில் என்னன்னா, ஒரு பெரிய ஒரு போதை நிறையா பிரச்சனையிலிருந்து மீண்டவர் என்ன பண்ணாருன்னா, ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கார். வந்தவர் அவர் வந்து சாட்சி சொல்கிறார். அந்த அனுபவ சாட்சின்னு முந்தி சொல்லுவாங்க தெரியுமா? அனுபவ சாட்சி சொல்றார். நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன். என்னுடைய 43வது வயதிலே கர்த்தர் என்னை சந்தித்தார் அப்படின்னு சொன்னார். உடனே அதுக்கு கீழே இருக்க பசங்க பேசிக்கிறாங்க, டேய் நம்மளும் செய்வோம்டா, செய்யறதெல்லாம் செய்வோம், என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்ன பண்ணிடுவாரு. அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன், இப்படி ஒரு அனுபவ சாட்சியை சர்ச்சில் எங்கேயும் சொல்லவே, பர்சனலா வேணா சொல்லிக்கலாம். என்ன அர்த்தம்? என்ன ஆகுது? அவனுடைய எண்ணம் எப்படி போகுது பாருங்க. பிசாசு அங்க எப்படி அந்த சிந்தையை கொடுக்குறானா, நீ பண்றதெல்லாம் பண்ணு, உனக்கு ஒரு 42 வயசுல, ஒரு 40 வயசுல, ஒரு 35 வயசுல, ஒரு 47 வயசுல ஒன்னையும் கர்த்தர் என்ன செய்வாரு? சந்திப்பாருங்கிற மாதிரி போயிடுச்சு. அங்க இருந்த நிறைய பேர் அப்படி பேசிட்டாங்க. அப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில இருந்த ஒரு மனம் திரும்புதலை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா இவங்களுடைய புரிதல் எப்படி போகுது? அப்ப எப்படினாலும் ஒரு நாள் இல்லை, ஆண்டவர் அப்படி நம்ம யோசிக்க வைக்க விரும்பல. அப்படி சொல்ல வரல ஆண்டவர். சாட்சி சொன்னவர் சரியா தான் சொன்னாரு. ஆனா அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்ட விதம் எப்படி போயிருச்சு? அவங்க புரிஞ்ச விதமும் தப்புன்னு சொல்ல முடியுமா? அவங்க அந்த வாலிபருடைய எண்ணங்கள் அப்படி போகுது. அப்பதான் நான் முடிவு எடுத்தேன், ஆண்டவரே, இந்த வாலிபர்கள் மத்தியில பேசும்போது எவ்வளவு கவனமா பேச வேண்டியது இருக்கு. இப்ப இன்றைக்கு கர்த்தர் ஒரு பாவ நிவிர்த்தியை தர விரும்புகிறார் என்றால் அந்த பாவ நிவிர்த்தியை நிச்சயமாய் பெறவே. அல்லேலூயா. அப்ப எப்படி ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி அதை பெறுறது? அப்போ அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அங்கே பேதுரு பேசும்போது இப்படி சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்ப நான் என்னதான் செய்யறது? அவர் நிவிர்த்தி பண்றவர் ரெடியா இருக்காரு. அவருடைய நாமத்து நிமித்தம் என்ன கிடைக்குது? இப்போ நிவிர்த்தி கிடைக்குது. நிவிர்த்தி பண்றவர் ரெடியா இருக்காரு. அப்ளிகேஷன் போடுற ஆள் ரெடியா? அப்ளிகேஷன் போடுற ஆளு ரெடியா? பாவம் நிவிர்த்தி செய்ய கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். எப்படி? அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருக்கு வாய்ப்பு இருக்கு, அவருக்கு முடியும்.
அவரை குறுக்க வந்து தடுக்க ஒருவனும் இல்லை. காரணம், அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே ஜெயித்தபடினால், ரத்தம் சிந்தி பாவத்தை மீட்கும் ஒரு கிருபாதார பலியாய் பலியானபடினால் அதை நிவிர்த்தி செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியுமா? அல்லேலூயா. அதற்குத்தான் அங்கே பவுல் பேசுகிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேசும்போது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி குணப்படணும்னு அர்த்தம் என்ன? திரும்ப ஒழுங்கா இருக்கணும், செய்யக்கூடாது. அதனாலதான் இயேசு கூப்பிட்டு சொன்னார், இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாத. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு நிவிர்த்தியை தர விரும்புகிறார். அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டியது நம்முடைய அனுபவமா இருக்கிறது. அனுதினமும் 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 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்ப இந்த பாவ நிவிர்த்தி செய்ய எத்தனை செய்திருந்தாலும் அநேக நேரத்தில் குழப்பங்களும் பிசாசின் தந்திரம் நம்மளை சொல்லிட்டே இருக்கு, நீ இன்னும் யார் தான்? பாவிதான். இல்ல, கர்த்தர் எனக்கு பாவ நிவிர்த்தி செய்திருக்கிறார். இந்த மாதத்தில் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை முழுசும் நான் வைத்திருந்த பொழுது யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் இந்த ஒரு வசனத்தில் இவ்வளவு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு வழிகாட்ட விரும்புகிறாரு. அப்போ நம்ம முக்கியமான ஒரு பாதையில் நம்மளை ஒரு இடத்துல இருந்து அப்படி கொண்டு போய் ஒரு மேன்மையான இடத்துல. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு என்ன செய்கிறாரு? அவர் பாவ நிவிர்த்தி செய்ய விரும்புகிறார். அதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? மனம் திரும்பி குணப்படணும். ரெண்டாவது, நான் பாவ நிவிர்த்தி செய்யணும் என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 16:6 பாருங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். எதனாலங்க? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார். கர்த்தருக்கு பயம் இருக்கணும். கர்த்தருடைய பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சபை என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சபை என்றால் அங்கே சமாதானம். சபை என்றால் அங்கே என்ன இருக்க வேண்டும்? பயபக்தி இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல் அங்கே காணப்பட வேண்டும். அதைத்தான் நேற்றைய தினத்தில் கூட ஆன்லைன் பிரேயரில் தியானித்தோம். அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு பாவ நிவிர்த்தியை வச்சிருக்காரு. அதில் எதில் வச்சிருக்காரு? முதல்ல நான் மனம் திரும்பி குணப்படணும். ரெண்டாவது, அதை கண்டினியூட்டி பண்ணி எதனால கிடைக்குமா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும். சத்தியம் என்றால் அவருடைய வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அப்ப இந்த சத்தியத்தின் மூலமாக என் பாவம் என்ன செய்யும்? நிவிர்த்தியாகும். ஆகையினாலதான் வேதத்தை வாசியுங்கள் வாசியுங்கள் என்று சொல்வது. காரணம், இந்த வேத வசனம் எனக்குள்ளே செல்லும் போது ஒரு விடுதலையை கொடுக்கும். ஹல்லேலூயா. இது குழந்தை ஒண்ணு வெளியே போன மாதிரி இருக்கு, யாருன்னு பாருங்க, சீக்கிரம் போய் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப பாவம் நிவிர்த்தி செய்வதற்கு கர்த்தர் வாய்ப்பை வைத்திருக்கிறார். பாருங்க, கர்த்தர் என்ன வச்சிருக்காரு? வாய்ப்பை வைத்து. அப்ப நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த கிருபையும் சத்தியமும் எந்த அளவுக்கு நமக்குள்ளே கிரியை செய்கிறது. அப்ப ஆண்டவர் எனக்கென்று ஒரு நிவிர்த்தியை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு அது விளங்கும், புரிய முடியும். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு, அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைவதற்காகவும் புது உடன்படிக்கையின் என்ன ஆனாராம்? மத்தியஸ்தராய் இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, அவருடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு எப்படி என்னுடைய பாவத்தை எப்படி அவர் நிவிர்த்தி செய்வார்? அப்படி என்றால் அவர் என்ன ஆயிருக்காராம் பாருங்க. முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமம். ஆகையினாலதான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணத்தினால் வரும் சாபங்களை அவர் சிலுவையில் என்ன செய்தாராம்? ஜெயித்தார். எதனால வந்த நியாயப்பிரமாணம்? நியாயப்பிரமாணத்தினால் வந்த சாபம். அப்ப நியாயப்பிரமாணம் என்பது முதலாம் உடன்படிக்கை. அந்த முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் இருந்த அக்கிரமத்தை என்ன செய்தாராம்? நிவிர்த்தி செய்யும் பொருள் நம்மளை எல்லாரையும் நிவிர்த்தி செய்து இன்றைக்கு கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நிவிர்த்தி செய்யும் மீட்பு நமக்கு உண்டாயிருக்கபடினால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே நியாயப்பிரமாணத்தினால் வரும் சாபத்தை சிலுவையிலே கர்த்தர் ரத்தம் சிந்துதலின் மூலமாக பாவ மன்னிப்பை அவர் கொடுத்து நம்மை மீட்டார்.
அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு மத்தியஸ்தராய் அவர் இருக்கிறார் என்றால் அர்த்தம் என்ன? அந்த மத்தியஸ்தராய் இருந்துதான் இப்பொழுது உங்களோடு உணர்த்துகிற விஷயம் என்னவென்றால், நான் மத்தியஸ்தராய் இருக்கிறேன், ஆகையினாலே பாவத்தை நிவர்த்தி செய்ய விரும்புகிறேன், இன்றைக்கு திரும்பியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், பாவத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம இப்படி நினைக்கலாம், பாஸ்டர் எப்படி? நான் சொல்லுகிறேன், பேசிக் கொண்டிருக்கிற நானும் பாவ நிவர்த்தி அடைய கர்த்தரிடத்தில் ஜெபிக்க. ஏனென்றால் நாம் எல்லாருமே மாம்சத்தில் இருக்கிறபடினாலே நம்மிடத்தில் உள்ள குறைவுகள், சில விஷயங்கள் நமக்கே அது என்னவா தெரியாது, பாவமா தெரியாது. சொல்லுவாங்க பாருங்க, கோயில் பூனைக்கு என்ன பயம் கிடையாது. ஒரு கோயில்ல பூனை இருக்குன்னு வைங்க, மேடை அங்க இங்க எல்லா பக்கமும் என்ன செய்யும், சில மேலாம் ஏறும். அதுக்கு என்ன தெரியாது, ஒரு பயமும் தெரியாது. ஆனா வெளியே இருக்கிறவங்களுக்கு தான் என்னது, பயம். அது மாதிரி சில நேரத்துல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க 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 நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தெரிய மாட்டேங்குது, கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு அப்படியே ஒரு இதாகி போகுது. சரி ரைட் போட்டு அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பாவ நிவர்த்தியை நிவர்த்தி செய்ய விரும்புகிறார். எதெல்லாம் நம்முடைய இருதயங்களில் உணர்த்தப்படுதோ அதெல்லாம் சொல்லி இன்னைக்கு செஞ்சிருவோம், மத்தியஸ்தராய் இருக்கிற அவர் மூலமாய் நிவர்த்தி ஆக்கி கொள்வோம். அல்லேலூயா. ஆகையினாலதான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். எபிரேயர் 10:4 சொல்லுகிறது, அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. பாவ மன்னிப்பு இருந்தது. எதனாலே? காளை வெள்ளாட்டுக்கடா புறா குஞ்சுகள் மூலமாக செலுத்தப்படுகிற பலியினால் என்ன இருந்தது, மன்னிப்பு இருந்தது. ஆனா என்ன இல்ல, நிவர்த்தி இல்ல. நிவர்த்தினா என்ன அர்த்தம், இனிமே பிரச்சனை வராது, இனிமே அதனால உங்களுக்கு ஆபத்து இல்லை, அதான் நிவர்த்தி செய்து கொள்வது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறபடினாலே அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்தது. அல்லேலூயா. அப்போ காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை ஒரு நாளும் என்ன செய்யாது, நிவர்த்தி செய்யாது. ஒரு ஆட்டினுடைய ரத்தத்தை செலுத்தின உடனே என் பாவம் எல்லாம் நிவர்த்தியாக்கப்படும் என்பது அல்ல, அது ஒரு மன்னிப்பின் அடையாளம், அவ்வளவுதான். ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து பலி செலுத்தின அந்த பலி ஒரு மன்னிப்பு தான். ஆகையினாலதான் அது 5 விதமான பலியாக இருந்தது, ஒவ்வொரு விதமான செயலுக்கும் உரிய பலி. அந்த பலியினுடைய அடையாளங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் வித்தியாசமான பலி. ஒரு பலி, அதுல உள்ள ஒரு பலி பேர் தான் பாவ நிவாரண பலி. ஆனா அதே இடத்துல இன்னொரு பலி குற்ற நிவாரண. இப்படி பலி வித்தியாசமாய் இருந்தது. 5 பிரதானமாய் இருந்தது, உள்ளுக்குள்ள 9 பலி. 5 பலி பிரதானமானது. அப்ப வித்தியாசமாய் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் பலியானபடினால் அவரே உங்களுடைய என்னுடைய எல்லாருடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 2:2 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா, ஆண்டவராகிய இயேசு அவரே கிருபாதார பலி. ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். எதனால செய்றாரு? அவருடைய நாமத்தின் நிமித்தம். ஆமென். அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் இந்த பூமிக்கு தன் குமாரனை அனுப்பி இந்த பூமி என்ன செய்ய விரும்பலையா, தண்டனை பெறுவதை அவர் இதுவரை விரும்பவில்லை. நியாய தீர்ப்பின் நாளிலே அந்த நியாய தீர்ப்பை குறித்து, கடைசி காலங்களை குறித்து எச்சரிப்பாக வேதம் பல விஷயங்களை சொல்லுகிறது. அதெல்லாம் நமக்கு நடக்க கூடாதுன்னு நினைச்சு ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் நமக்கு வேண்டாம் என்று அவர் நினைக்கிறார். அப்படி நினைச்சுதான் நம்மள்ட்ட என்ன சொல்லுகிறார், நான் பாவ நிவர்த்தி செய்கிறேன். ஏன்னா அங்க போறதுக்கான சூழ்நிலை எப்ப வருதுன்னா, இது நிவர்த்தி செய்யப்படலன்னா நேரம் எங்க தான் போய் ஆகணும், அங்கதான் போய் ஆகணும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் இப்ப நான் என்ன தர்றேன், வாய்ப்பு தரேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு எவ்வளவு கிருபையாய் அன்புள்ளவராய் எவ்வளவு செய்றார் பாருங்க. அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 4:10, 1 யோவான் 4:10, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. நல்லா கவனிங்க, சாத்தானின் பெரிய தந்திரம் என்ன தெரியுமா, இன்னும் பாவம் நம்மளை விட்டு போகலன்னு சொல்றது. பாவம் போகலங்கிறது ஒரு பக்கம் உண்மை, அது இருக்கட்டும். இன்னும் முழுசும் நம்ம யாரும் என்ன செய்யல, பாவத்தை விட்டு ஓய்ந்து அப்படின்னு இல்ல. சில வேளையில அறிந்து அறியாமல் ஏதோ ஒரு விதத்துல நடக்குது. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அனுதினமும் நீ என்ன செய்ய வேண்டும்,
ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போ நம்ம எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் என்னை நீதியின் பாதையிலே நீதிமானாய் ஆக்கி வைத்திருக்கிறார் என்றால் 4:10 தெளிவாய் சொல்லுகிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அதான் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ என்னைய நிவர்த்தி பண்ணி சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு தராரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் என்ன பண்ணிக்கணும்? நான் அதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். உங்களுடன் முதல்வர் உதாரணத்தை ஏன் சொன்னேன்னா, ஒரு வாய்ப்பு என்னன்னா, போய் அதிகாரிகள்கிட்ட போய் லஞ்சத்தை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து, லஞ்சம் பெருசு தான், அது இருக்கட்டும், அது இல்லாமல் இல்லை. ஆனால் முன்னாக்கூட்டி செய்த எந்த செயலும் என்னால் என்ன செய்ய முடியல. ஆனால் அதில் போய் கொடுத்தா மட்டும் எனக்கு ஒன்று என்ன கிடைச்சிருது? ரெமெடி கிடைக்குது, ஒரு முடிவு கிடைக்குது. இன்னொருத்தர் எனக்கு சொன்னார், நான் இந்த மெடிக்கல் காப்பீடு திட்டமா, ஆமாம், அது எவ்வளவோ முயற்சி பண்ணாராம், கிடைக்கவே இல்லையாம். இதில் போய் அப்ளை பண்ணாராம், 2 நாளில் வந்துருச்சான். என்ன ஒரு இது பாருங்க, வேகம். ஏன் இந்த வேகத்தை ரெகுலராக செஞ்சான்னு? இப்படி ஒரு நாள் போட்டு தான் செய்யணுமா? அங்கே சென்னையில் மேடையில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு அதையே செய்ய வேண்டியதானே? எல்லா நாளும் எல்லா ஆஃபீஸும் இதே மாதிரியே ஏங்குனா எவன் குறை பேச போகிறான்? என்ன சொல்கிறீங்க? புரியுதா நான் சொல்கிறது? ஸ்பெஷலாக செய்யணும்னு ஏன் இருக்கு? எல்லா நாளும் செய்யுங்க. அப்போ அது போல தான் ஆண்டவர் பாருங்க, ஒரு மனுஷனே இப்படி செஞ்சு ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு காமிக்கும் போது நமக்காக கிருபாதார பலியான அவர் பாருங்க எவ்வளவு அன்புள்ள தெய்வம். அப்போ அவர் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளால ஒன்றும் இல்லை. அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை என்ன செய்ய விரும்புறாரு? மன்னித்து எனக்கு ஒரு எதை கொடுக்க விரும்புறாருங்க? ஒரு நிவிர்த்தியை கொடுக்க. அதனால உங்க மனதில் நெருடல், ஒரு வருத்தம் அல்லது மனசுக்குள்ள ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னைக்கு கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் இப்ப செஞ்சது இல்லை, முந்தி ஒரு நாள். அதனாலதான் இப்படி கூட சொல்லி தாவீது ஜெபம் பண்றான், ஆண்டவரே என் இளம் வயதின் பாவத்தை மன்னி. வாலிப வயசுல ஏதாவது இன்னும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அனுசரிச்சு கொஞ்சம் என்ன பண்ணீங்க, சரி பண்ணி. ஆண்டவரே உண்மை அறியாத காலத்தில், அதான் மன்னிச்சுட்டார், அப்புறம் அறியாத காலத்தை பத்தி பேசக்கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சில பேருக்கு எப்படின்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால செய்த எதையும் திரும்ப என்ன செய்யக்கூடாது? பிளாஷ்பேக் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அன்னைக்கு மன்னிச்சு அன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சுட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட பிறகு உள்ளதை தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால் உள்ளதை ஒரே தீர்வாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து அன்றைக்கே என்ன செய்துட்டாரு? மன்னித்து விட்டார். அப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசம் நமக்கு உண்டு. அதுக்கு பிறகு அப்படி இப்படி கொஞ்சம் ரூட்டெல்லாம் அந்த இதை சொல்லிட்டு, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரிடத்துல நான் அவருடைய நாமத்தை அறிந்த பிறகு, அவரை தெரிந்து கொண்ட பிறகு, அவர் பக்கம் வந்த பிறகு இருக்கிறத கொஞ்சம் அவர் நாமத்தின் நிமித்தம் கொஞ்சம் நிவிர்த்தி செய்கிற நேரம் என்ன பண்ணிக்கோங்க? நிவிர்த்தி பண்ணிக்கோங்க. அதிலே நிற்கக்கூடாது. அவருடைய நாமத்தின் நிமித்தம் எல்லாம் நடக்குன்னு சொல்லி தொடர்ந்து கொண்டே இல்லாதபடி கர்த்தர் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தருவாராக. ஹல்லேலூயா. அப்ப தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே என்ன வெளிப்பட்டுச்சான்? அன்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. திரும்ப யோவான் 3:17 தான். 3:17 என்னது வாசிச்சோம்? யோவான் 3:17 அவர் என்ன செய்ய விரும்பலையா இந்த பூமியை? யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். இந்த 4:10 இதையும் கம்பேர் பண்ணி வாசிங்க. அப்ப ஆண்டவர் அதுக்கு வரலையா? எதுக்கு வந்தாரு? அவராலே உலகம் என்ன செய்வதற்காக? ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்ப நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற, இனிமேல் இல்லை ஒன்ட்ட அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக கர்த்தர் நமக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க இந்த நாளிலே? ஹல்லேலூயா. மீதமானதை நம்ம அடுத்த வாரத்திலே தியானித்துக்கொள்ளும். இன்னொரு நாள் இருக்குது. இன்னும் ஆண்டவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்ன செய்கிறார் என்று இன்றைக்கு நாம் தியானித்தபடியாக, அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் தம்முடைய ஜனங்களை கைவிடுவதில்லை. அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் என்ன செய்கிறாராம்? 79:9 திரும்ப வாசிக்கும் போது, எங்களை ரட்சியும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு என்ன செய்து உதவி செய்து. எல்லாம் அவர் சைடில் தான். நம்ம சைடை யோசிச்சு பாருங்க, என்னதான் செய்யறோம்? அப்போ நம்ம எல்லாம் அவர் சைடு தான். அன்பு கூர்ந்ததும் யார் சைடு தான்? அவர் சைடு தான். சிலுவைக்கு போனாரா, அதுவும் யார் சைடு தான். அப்ப நம்ம என்னதான் செய்யறோம்? புரியுதா உங்களுக்கு? இந்த விஷயத்தை தான் நான் உங்கள்ட்ட கேட்கவும் நம்ம அதை சரிப்படுத்தவும் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம என்னதான் செய்யறோம்? அவர் நாமத்தின் நிமித்தம் அவர் இவ்வளவு செய்யறாராம். அப்போ நீங்க என்ன செய்றீங்க? கொஞ்சமாவது பிளான் பண்ணி
கொஞ்சம் முயற்சி பண்ணி சில விஷயத்தெல்லாம் நம்ம முடிவு பண்ணால் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம முயற்சி பண்ணால் முடியும்னா முடியும். நம்மளால முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு எப்படி சொல்கிறேன்னா, மனுஷனுடைய தீர்மானமும் திட்டமும் பார்த்தீங்கன்னா முடிச்சா முடிக்கும். ஆனால் நம்ம தான் நினைக்கிறதே இல்லையே. கொஞ்சம் நினைப்போம். என்ன நினைக்க போகிறோம்? ஆண்டவரே, நீர் என்ன மன்னிக்கிறதுக்கு இவ்வளவு அன்பு கூர்ந்து இவ்வளவு செஞ்சீர்னா, கொஞ்சம் நான் அப்படி இப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு, உமக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு, பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு, உமக்கு ஏற்றபடி வாழ்கிறதுக்கு, நீர் விரும்புகிறபடி வாழ்கிறதுக்கு, நீர் சொல்கிறபடி, நீர் எதிர்பார்க்கிறபடி வாழ்கிறதுக்கு கொஞ்சம் நானும் என்ன செஞ்சு தரேன், கொஞ்சம் ஒத்துழைப்பு செஞ்சு தரேன். எப்படி ஒரு டீல் பேச வேண்டியிருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம். இது ஒரு முக்கியமான மேட்ரு. ஆண்டவர்கிட்ட அப்படி ஒரு இதுக்குள்ளே வர்றீங்களா? ஆண்டவரே, எனக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணும்போது நான் ஏன் இதை பண்ணக்கூடாது? உலக பிரகாரமாக பேசுகிறோம். எனக்காக நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக நான் இன்னைக்கு ஒரு தடவை வாங்க, நான் உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரேன். ஏமா? எதுக்காமா? ரொம்ப பண்ணிட்டாங்களாம், நிறையா செஞ்சுட்டாங்களாம், அதனால இவங்க என்ன கொடுக்காங்களாம், ட்ரீட்டு கொடுக்காங்களாம். நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு ட்ரீட்டு கொடுத்த மாதிரி இனிமேல் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். என்னது இது? ஆண்டவருக்கு ட்ரீட்டு கொடுக்க முடியுமா? கொடுப்பீங்களா நீங்கள்? ஏங்க இதெல்லாம் செய்யறதில்ல? இது ஆண்டவருக்கு நான் கொடுத்துருக்க ட்ரீட்டு. என்ன ட்ரீட்டு? அவர் எனக்காக இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, அதனால நான் என் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு ஒரு ட்ரீட் அது அவருக்கு, ஆண்டவர் கொடுக்கீங்களா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. அவர் அதைத்தாங்க எதிர்பார்க்கிறாரு, வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ ஆண்டவருடைய இந்த நாமத்தின் நிமித்தம் அவர் எனக்கு செய்யும் போது, உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியா. இன்னைக்கு எத்தனை பேர் அதை ஆண்டிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? அப்ப முதல் காரியம், கைவிட மாட்டார். இரண்டாவது, நீதியின்படி நடத்துகிறார். மூன்றாவது, நம் நாமத்தின் நிமித்தம் என்ன விடுவித்து பாவங்களை என்ன செய்ய விரும்புகிறார்? நிவர்த்தியாக்க விரும்புகிறார். இதில் ஏதாகிலும் நமக்கு இருந்தால் ஆண்டிடத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே, என் பாவங்களை நீர் என்ன செய்யும்? நிவர்த்தியா. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். இன்றைக்கும் ஒரு வாய்ப்பை தருகிறார். இப்பொழுதும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர் நம் பாவங்களை நிவர்த்தி செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்படாமல் ஆண்டவரிடத்தில் திரும்பவும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் எனக்காக அன்பு கூர்ந்து எவ்வளவு காரியங்களை செய்கிறீர். நீர் என் மீது, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த காரியங்களை என்னுடைய அன்பின் நிமித்தமாய் அல்ல, நான் நேசிக்காத பொழுதே, வேதம் சொல்லுகிறது ரோமரில், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியானார். அவருடைய செயலை பார்க்கும்போது நான் கொஞ்சமாவது செய்யட்டுமே, நான் கொஞ்சமாவது செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம், செயல்படுவோம். நாம் முடிவெடுப்போம், முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் அவருடைய அன்பின் மிகுதியினால் அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.